இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நல்ல வியாபாரி. வியாபாரினால 10 போட்டா 20 எடுக்கணும்னு நினைக்கிறவன், நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறவன், கையில் எதையுமே வச்சுக்க மாட்டான், எல்லாத்தையும் தன்னுடைய வியாபாரத்தில் போடுவான், தன்னுடைய சுகத்துக்கத்தை பார்க்க மாட்டான். துக்க வீட்டுக்கு போகிறதுக்கும் நேரம் இருக்காது, ஒரு கல்யாண வீட்டுக்கு போகிறதுக்கும் நேரம் இருக்காது. ஆனால் அந்த பொருளை பெருக்கி கொண்டே இருப்பான். நல்ல வியாபாரி எல்லாத்தையும் இனிமையாக பேசுவான், இன்னைக்கு பேசுவாங்க, இல்லைன்னே சொல்ல மாட்டாங்க. எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்லுவோம். நான் வாங்கி தரேன் சார், நாங்கள் எங்கே வேணும்னாலும் நான் வாங்கி தரேன், கொஞ்சம் பொறுத்துங்க, அது வந்துடும், வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு இல்லாத காசா சார், உங்களுக்கு இல்லாத பொருளா எடுத்துங்க, அப்புறம் கூட கொடுங்க. அப்படி ஒரு நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்மளை ரொம்ப அழகாக பேசி அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல வியாபாரிங்க இருக்கிறாங்க. சிலது நம்ம தலையில் கட்டுற வியாபாரிங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நான் இன்னைக்கு பேசுறது நல்ல வியாபாரி. ஏன் அப்படின்னா அதை குறித்து இயேசு பேசுகிறாரு. அதை குறித்து இயேசு பேசுறது ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. மத்தேயு 13வது அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் 46ஆம் வசனம். மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்ளுகிறான். இப்போ இங்கே பேசப்படுறது அது என்ன முத்து, அது முத்து எப்படி உண்டாக்கப்பட்டுச்சு, அதை பற்றி பேச வரல, அதை பற்றி பேசல. ஒரு மனுஷன் ஒரு முத்தை கண்டு அப்படின்னா அவனுடைய எல்லா சொத்தை விட அந்த முத்து நல்லது என்று கண்டான். எப்படி ஆகிலும் அந்த முத்தை வாங்கினோம். அந்த முத்தை எடுத்துட்டு வந்தா அவனை தவிர வேறு எதுவும் அவனுக்கு சொத்து கிடையாது. அந்த முத்தை தவிர வேறு எதுவும் சொத்து கிடையாது. அப்போ அந்த முத்துல என்ன பெரிய விசேஷம் இருக்கு? இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைங்க நாம் எல்லாருமே நிறைய ஆராதிக்கிறோம். ஆராதனை அவசியம், ஜெபம் அவசியம், நம்ம இயேசுவை கொண்டாடுறது அவசியம், துதிக்கிறது அவசியம், காணிக்கை கொடுக்கிறது அவசியம், ஊழியம் செய்கிறது அவசியம், ஒரு நல்ல குடும்பமாக வாழ்றது அவசியம். இப்படி 1000 காரியங்கள் நாம் அவசியமாய் சொல்லுகிறோம். இன்னும் நாம ஒரு குறைவில் வாழ்கிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, அப்பா எல்லாத்தையும் விற்று ஒரு முத்தை கண்டுபிடித்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது அவனுடைய எதிர்காலத்தையே கம்ப்ளீட்டா மாற்றுது. அவனுடைய குடும்பத்தின் அந்த நிலைமையை கம்ப்ளீட்டா மேலே கொண்டு போயிடுது. அந்த ஊர்ல இருக்கிறவங்களே அவனை வினோதமா ஆச்சரியமா பார்க்குறான். என்னடா சொத்தெல்லாம் விற்கிறான், எதுக்காக அது சொத்தெல்லாம் விற்கிறான் அப்படின்னு எல்லாரும் ஒருத்தர் பேசி, ஒருவேளை கடைசியில் வந்து என்னடா எல்லாத்தையும் வித்துட்டு நடுத்தரு வந்துட்டான், என்ன ஆச்சு அவனுக்கு, ஏதோ ஒரு பெரிய நஷ்டத்துக்கு ஆயிட்டானா அப்படின்னு சொல்லி என்னமோ ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கும் போது அவனை பைத்தியமாக கூட சில நினைக்கலாம். அவன் எல்லாரும் வந்து கேட்கும்போது ஒரு பெட்டியை காண்பிக்கிறான். அந்த பெட்டி விசேஷமானதல்ல, பெட்டியில் உள்ள நல்ல பட்டு துணி, அந்த பட்டு துணி ரொம்ப முக்கியமானது இல்லை. எதுதான் முக்கியம்? அந்த முத்து தான் முக்கியம். அதை பார்த்த ஊர்க்காரங்களுக்கு அப்பதான் தெரியுது, இது விலையேற பெற்ற முத்து, இதை வச்சு எதையும் என்ன பண்ணலாம், சாதிக்கலாம், வாங்கலாம், இதை வச்சு எதிர்காலமே என்ன பண்ணிடலாம், வாழ்ந்துடலாம் அப்படின்னு. அப்போ அந்த முத்து என்பது என்ன? நீங்கள் நிறைய பேர் யோசிச்சிருக்கவே மாட்டீங்க. இந்த
ஓமையை பல தடவை நம்ம படிச்சிருப்போம். ஆனால் அந்த முத்து உங்கள் கையில் இருந்தால் அது எப்படி நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க? அந்த முத்து எது? நாம் அதில் தான் வாழணும், அதால தான் இருக்கிறோம், அதுக்குள்ளே நாம் வாழணும் என்பதற்காக தான் கர்த்தர் பேசுங்க. நாமத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, நான் அற்புதம் செய்கிறவர்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, நான் பிறந்ததுலேருந்து உயிர் தந்த வரைக்கும் நீங்கள் அறிஞ்சிருக்கிறீங்க, ஆராதனை அறிஞ்சிருக்கிறீங்க, ஜெபத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, இன்னும் சொல்ல போனால் உபவாசத்தை அறிஞ்சிருக்கிறீங்க, கொடுக்கறத அறிஞ்சிருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என் ராஜ்யம் இன்னதுன்னு அறியலையே, நீ வாழ வேண்டிய இடம் இது என்று நீ தீர்மானிக்கலையே. நான் அமெரிக்க தேசத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறேன், நான் இங்கிலாந்து தேசத்தை பற்றி அவ்வளோ பேசுகிறேன், என்னென்னமோ தேசங்களை குறித்து நிறையா படிச்சிருக்கிறேன். ஆனால் என் தேசத்தை பற்றி, நான் வாழ்கிற இடத்தை பற்றி நான் அறிவில்லாமல் இருந்தால் அதுக்கு யார் பொறுப்பு? நான் வாழ்கிற தேசத்தில் எனக்கு நிறைவு இருக்கு, எனக்கு சந்தோஷம் இருக்கு அப்படின்றது நான் கண்டுபிடிக்காத வரைக்கும் இந்த தேசத்தை குறை சொல்லி கொண்டிருப்பேன். ஒரு மனிதனுக்கு அடிப்படையான ஒரு உரிமை அந்த தேசம் தருகிறது. நான் எந்த ஊருக்கு போனாலும், எந்த தேசத்துக்கு போனாலும் நான் இந்தியன். இந்து என்பது இடப்பெயர், மத பெயர் கிடையாது. எஸ்டர் புத்தகத்திலிருந்து இந்து என்கிற பெயர் தான் எழுதியிருக்கு. அது இடப்பெயர், அது மத பெயர் கிடையாது. நான் ஒரு இந்துன்னு நான் சொல்லிக்கலாம், நான் ஒரு இந்தியன் என்று சொல்லுகிறதுல பெருமைப்படுகிறேன். ஆனால் என்னைக்கு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்தீர்களோ, என்னைக்கு கிறிஸ்து உங்களுக்கு வாழ்வளிக்கிறார் என்று அறிந்தீர்களோ, நீங்கள் டியூவல் சிட்டிசனாக மாறுறீங்க. அதாவது நீங்கள் இந்த பூமியில் இந்தியனாய் வாழ்கிறீர்கள், அதே சமயத்தில் நீங்கள் பரலோகத்தின் பிரஜையாய் வாழ்கிறீர்கள். எத்தனை வேண்டாமேன்றாங்க. அல்லேலூயா. அப்போ என்னுடைய ராஜ்யம் என்னது? நான் எந்த ராஜ்யத்தில் வாழ்கிறேன்? சில சமயத்தில் மாயவரம் எப்படி போகிறது, திருவாரூர் எப்படி போகிறது, பாண்டிச்சேரிக்கு எப்படி போகிறது அப்படின்னு ஒருத்தன் கேட்டானா, இவன் எங்கடா இருக்கிறான், இவன் என்ன ஊர், எனக்கு இது என்ன வேலை, நான் எங்கே இருக்கிறேன், நான் என்ன பண்ணுறேன், நீ யாரு இப்படின்னு கேட்டால் இவன் எங்கேருந்துடா வந்தான் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம எங்கிருந்து வந்தோம், நாம் யார், நம்ம என்ன செய்ய போகிறோம், எதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், அது அறியாமலேயே உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சத்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இந்த பூமியில் வாழ்கிற வரைக்கும் என்னுடைய ஆகாரம் பரலோகத்திலேருந்து எனக்கு வருது, என்னுடைய தேவைகள் ராஜ்யத்திலேருந்து கொடுக்கப்படுது. எனக்கு ஒரு ராஜா இருக்கிறாரு, அவரை போல நல்ல ராஜா இல்லை. நீதி, நேர்மை, உண்மை, பரிசுத்தம், ஒழுங்கு, உத்தமம் அப்படின்னு எதை சொன்னாலும், உண்மை காரியங்களை சொன்னால் அது என் ராஜாவுக்கு தான். கனி அப்படின்னு சொல்கிறோமே, அன்பு, சமாதானம், சந்தோஷம் எல்லாமே நிறைந்தவர் சொன்னால் அது என் ராஜா ஒருவர் தான். அந்த ராஜா ஒரு பெரிய ராஜ்யத்தை வச்சிருக்கிறாரு. அந்த ராஜ்யம் நம்முடைய கண்ணுக்குள்ள தெரியல. நம்ம மனோராஜ்யம் சொல்லுவோம், கனவு ராஜ்யம் சொல்லுவோம், இன்னும் சொல்ல போனா சினிமா ஒரு ராஜ்யம், அரசியல் ஒரு ராஜ்யம், கனவு ஒரு ராஜ்யம். நான் ஏற்கனவே சொல்ல, கனவு ஒரு ராஜ்யம். நம்முடைய மனம் ஒரு பெரிய ராஜ்யத்தை கட்டி கொண்டு இருக்கும். இதெல்லாம் நம்ம கனவுக்கு அப்பாற்பட்டு ஏதோ விளையாட்டு ஒரு ராஜ்யம். இப்படி ஒன்றும் ஒவ்வொரு ராஜ்யமாக மாறி இருக்கும் போது, இயேசுவின் ராஜ்யத்தை நாம் அறியல. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது அளவில்லாமல் கொடுக்கப்படுவது, எதோடும் கூட ஒப்பிடவே முடியாத ஒரு ராஜ்யம். இந்தியா தன் எல்லைகளை மாற்ற முடியாது.
ஒவ்வொரு குடியரசும் தன் எல்லைகளுக்குள் இருக்கு. ஆனால் பரலோக ராஜ்யம் பூமி வரை பூமியை உண்டாக்கி பூமியில் தன் ராஜ்யத்தை விஸ்தரித்திருக்கிறது. அதை புரியும் போதுதான் நாம் யார் என்று நமக்கு தெரியும். நாம பெற்றிருக்கிற ராஜ்யம் அசைக்க முடியாத நித்திய ராஜ்யம். அது நாளுக்கு நாள் விரிந்து கொண்டே போகிற ராஜ்யம். இன்னும் சொல்ல போனா முடிவில்லாத ஒரு ராஜ்யம்னா அது பரலோக ராஜ்யம்தான். அல்லேலூயா. என் ஆண்டவரை போல இரக்கமுள்ளவர் கிடையாது. என் ராஜாவை போல இரக்கமுள்ளவர் கிடையாது. அவரை போல அன்புள்ளவர் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இங்க இருக்கிற ஒரு மனுஷனை அங்க இருக்கிற பிரைம் மினிஸ்டருக்கு தெரியாது. ஆனா உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் பிள்ளைகளையும் உன் பேர பிள்ளைகளையும் உன்னுடைய அம்மா அப்பா உன் உறவு அத்தனை பேரையும் அறிந்திருக்கிற ஒரு தேவன். உன் உட்காருதலையும் எழுந்திருக்கலையும் அறிந்திருக்கிற தேவன். இன்னும் சொல்ல போனா உன்னை போஷிக்கிறது அவருடைய பொறுப்பு. உன்னுடைய பாதுகாப்பும் அவருடைய பொறுப்பு. நல்லா கொஞ்சம் மேலே ஏற்றுனீங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. என்னை இன்னைக்கு போஷிக்கணும் அப்படின்னா யாருடைய பொறுப்பு அது? இன்னைக்கு நான் என்ன செய்வேன், நாளைக்கு என்ன செய்வேன்னு நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் என்ன தேவை என்னது அப்படின்னு அவள்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. என்னை பாதுகாக்க வேண்டியதும் என்னை பராமரிக்கிறதையும் அவர் இன்னொரு தேவதூதர்கள் கூட கொடுக்கல. தானே எனக்கு இரவும் பகலும் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். என்னை காக்கிற தேவன், என்னை காக்கிற ராஜா. அவர் உறங்கவில்லை, அவர் தூங்கவில்லை என்று சொல்லுகிறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் கற்றுக்கொள்ளணும்னு ஒருத்தட்ட நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அவரே மனத்தாழ்மை உள்ளவர். அவரே தன் மக்களுக்கு உபதேசிக்கிறவர். அவருடைய வார்த்தைகளை ஒரு மனிதன் வாழ வேண்டியதற்கு போதுமான வார்த்தை. அதையெல்லாம் அவர் கொடுத்து ஒவ்வொரு மனிதனுக்கும், அவருடைய ராஜ்யத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு ராஜரீக மேன்மையை தருகிறார். அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உடுத்தும் போது ராஜாவை போல உடுத்துவீங்க, நடக்கும்போது ஒரு ராஜாவை போல நடப்பீங்க. இன்னைக்கு நடக்கிற எதுவும் உங்களை சுற்றி என்ன நடந்தாலும், எந்த நிலைமையில இருந்தாலும் நீங்க தலை நிமிர்ந்து நிற்கலாம். ஏன்னா உங்க அப்பா ராஜாவா இருக்கிறாரு. நீங்க ராஜாவினுடைய பிரஜை மட்டும் இல்ல, அவருடைய மகளா கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆச்சரியமான காரியம் என்னன்னா, உங்க வீட்டை திறந்து போட்டு போயிட்டீங்க, அப்படி போகக்கூடாது. ஆனாலும் கூட ஒரு குற்ற செயல் இல்லாதபடி பாதுகாக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எல்லா நேரமும் எல்லாத்திலும் விழிப்புல நம்ம என்ன பண்ணல இல்லை. சில சமயம் திறந்து போட்டுட்டு கூட போயிருந்திருக்கிறோம். ஆனாலும் கூட என் வீட்டையும் அவர் பாதுகாக்கிறார், என் பிள்ளைகளையும் அவர் பாதுகாக்கிறார், என் உறவுகளையும் அவர் பாதுகாக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்குள்ள வியாதி இல்லை, போராட்டங்கள் இல்லை, குற்ற செயல்கள் இல்லை. எப்பொழுதும் ஒரு பிரகாசமான வாழ்க்கைக்கு அடித்தளம் அங்க இருக்கு. நித்திய வாழ்க்கைக்கான அடித்தளம் அங்க இருக்கு. ஒவ்வொரு மனிதனுடைய தேவைகளை சந்திப்பது அவருடைய பொறுப்பு. உங்களுக்கு இன்னது தேவை என்பதை முன்னமே அறிந்திருக்கிற தேவன். நான் திரும்பி சொல்றேன், பேராசை அல்ல, ஆசையை அவர் கொடுக்க மாட்டார். ஆனால் நம்முடைய தேவையை நிச்சயமாய் சந்திப்பார்னு சொல்றவங்க ஆமென்னு சொல்லுங்க. புரியும் நினைக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளை அப்படின்ற ஒரு அந்தஸ்து கொடுத்துட்டார்னா அதுக்கு பிறகு நீ கேட்டா அவர் இல்லைன்னு சொல்றதில்லை. என் பெயரால் எதை கேட்டாலும் நான் அதை தருவேன் என்று முத்திரித்து என் பிள்ளை கேட்டா கொடுப்பான்னு சொல்லியிருக்கிறாரு. நீ ஆமேன்னு சொல்லு. ஒரு புரிஞ்சா சொல்லுங்க. என் பிள்ளை கேட்டா இல்லைன்னு சொல்லாத, கொடுன்னு சொல்லியிருக்கிறார். நல்ல ஒரு ராஜா. அவருடைய ராஜ்யம் வேற எங்கேயுமே இல்லை, அது நம்மோடு கூட தான் இருக்கு. அதனால இயேசு கிறிஸ்து அடிக்கடி நீங்க அங்கே தேடுறீங்க, இங்கே தேடுறீங்க, அங்கே இங்கேயும் தேவனுடைய ராஜ்யம் இல்லை, அது உங்களுக்குள் இருக்கிறது அப்படின்றார். உங்களுக்குள் இருக்கிறது என்கிறார். அப்ப நம்முடைய அந்த ராஜ்யம் எங்க இருக்கு? நம்மோடு கூட தான் இருக்கு. ஆனா இந்த உலகம் ஒழுங்கில்ல
இந்த உலகம் எப்படிப்பட்ட நிலைமையில் இருக்குன்னா, இது கெட்டு போன ஒரு உலகம். அப்ப கெட்டு போன உலகத்துல நம் வாழ்வதற்கு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறது சரீரம் அல்ல, ஆத்துமா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்லன்றார். தேவனுடைய ஒளி நமக்குள்ள இருக்கு. ஆனா அந்த ஒளியை நம்ம பெற்றுக்கொள்ளல. நம்ம வாழ்வதற்கான வழி அந்த ஒளியில இருக்கு. அந்த ஒளி நம்முடைய ஆத்துமாவில் இருக்கிற ஒளி. இப்போ ஒரு உதாரணமா உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். இந்த உணர்ச்சிகள் அல்லது வலி, இது உடல் வலி, உணர்ச்சி, இதெல்லாம் இந்த உணர்ச்சின்னு சொல்ற மொழி ஐம்புலன்கள். கண்ணால பார்க்கிறேன், காதால கேட்கிறேன், வாயால சாப்பிட்றேன், மூக்கால நோக்கிறேன். அப்ப இந்த உடலால உணர்றேன். இது எல்லாமே உடல் உணர்ச்சிகளை சார்ந்தது இந்த உடல். ஆனால் எனக்கு ஒரு உள்ளம் இருக்கிறது. அந்த உள்ளத்துக்கு விருப்பங்கள் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்துக்கு சில கனவுகள் இருக்கிறது. என்னுடைய உள்ளத்துக்கு நிறைய ஏக்கங்கள் இருக்கு. என் உள்ளத்துக்கு சில காயங்கள் இருக்கு. என் உள்ளத்துக்கு சில ஆறுதல் தேவைப்படுது. உள்ளத்துக்கு ஆறுதல் தேவைப்படுது. இந்த உள்ளம் என்று சொல்லுகிறோமே, அது ஆத்துமாவோடு சம்பந்தப்பட்டு இருக்கு. ஆனா இது எல்லாம் செஞ்சாலும் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் என்ன பண்ணாது, தாகம் உண்டாகாது. அப்படின்னு யாரு எதை குறித்து பேசுறாரு? அவனுடைய ஆவியை குறித்து கர்த்தர் என்ன பண்றாரு? பேசுறாரு. இப்ப ஆவி அப்படின்னா என்னன்னா, ஒரு பாவிக்கு ஆவியை பத்தி தெரியாது, ரைட்டு? ஒரு ஆவி அப்படின்னா அது தெரியாது. ஆனா ஆவி என்பது உயிர் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இல்லை, அது உயிரை சார்ந்தது அல்ல. எனக்கு அதிர்ஷ்டம்னா உயிர், எனக்கு எங்கள் அம்மானா உயிர், எனக்கு என் பிள்ளைனா ரொம்ப உயிர், எனக்கு என் மாமியார்னா அது இல்லை. எனக்கு என் புருஷன் உயிர், புருஷன் சொல்லணும். என் மனைவினா எனக்கு எதாவது சொல்லிட போறீங்க, உயிர்னு சொல்லிட்டு போங்க. உயிர். எனக்கு அந்த கடையில் இருக்கிற பிரியாணி சாப்பிட்ட உயிருங்க, அதை சாப்பிடணுங்க. மந்தி பிரியாணின்னா அப்படி இருக்கணுங்க, அந்த கடையில் தான் அப்படி அது சாப்பிடணும், அது வாசனை அப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் இந்த உயிரை குறித்து நிறையா பேசுறீங்க. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இன்னைக்கு காலையில் இவ்வளோ மழை பெஞ்சும் எல்லாரும் இன்னைக்கு துணி துவைக்கணும், காய வைக்கணும், காலையில எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்புறம் 2வது ஆராதனைக்கு வரணும்னு சொல்லும்போது, அவரை உயிராய் நேசிக்கிறவர்கள் மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல என் ஆத்துமா ஜீவனுள்ள தேவன் பெயரில் வாஞ்சித்து கதறுகிறது அப்படின்னு ஆவிக்குரிய தேவைகளை ஆண்டவரை தேடுகிற ஒன்று தான், அவருக்கு பிரியமானதை தேடுகிறதற்கு பேர் தான் ஆவி. எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? ஆண்டவரை தேடுவது ஆவி, ஆசையை தேடுவது உள்ளம் அல்லது ஆத்துமா. இன்னும் சொல்ல போனா உடல் அப்படி சொல்றோம், சரீரம் என்று சொல்லுகிறோம். அது உலகத்தோடு இணைந்து இருக்கிறது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நான் கொஞ்சம் அதிகமாக ஒன்று சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணவை எப்போ பார்த்தாலும் தேடும்னா அதுக்கு பேர் சரீரம். உலகத்தார் எல்லாரையும் தேடிட்டு இருந்தா அதுக்கு பேர் என்னது? ஆத்துமா. என் ஆண்டவர் எனக்கு மேன்மையானவர், கர்த்தரை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொன்னா அவன் ஆவிக்குரியவன். தேவன் தந்த அந்த ஆத்துமா இருக்கல, அது தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு மனுஷனுக்கு அது ஒரு விளக்கை போல. அதை நம்ம சரியா பயன்படுத்தலை. ஒரு நல்ல இருட்டு, பயங்கர இருட்டு, காற்று பயங்கரமா அடிக்குது. ஒரு காலத்துல அந்த காற்று அடிக்கிறது, குளிர்ந்த காற்று அடிச்சுட்டு இருக்கு. ஒருத்தவன் அப்படியே அணைச்சு ஒரு மெழுகுவத்திய அப்படியே அணைச்சு எடுத்துக்கிட்டு ஒரு நீண்ட படிக்கட்டு மேலே ஏறுறாரு. அப்போ அந்த மெழுகுவத்தி கெஞ்சுது, ரொம்ப குளிரா இருக்கு, காற்று அடிச்சு அணைஞ்சிடுவோம் போல இருக்கு, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோ, பத்திரமா வச்சுக்கோ, நான் அணைஞ்சிடும் போல இருக்கு. நீ அணைய மாட்ட, நீ கையில் இருக்கிற, நீ அணைய மாட்ட, பயப்படாத.
இவ்வளோ நீண்ட படிக்கட்டில் ஏறிக்கிட்டே போறிய, எப்போ போய் பிடிப்ப, எங்கே என்ன கொண்டு போற? நீ பயப்படாத, உன்னால் என்ன பிரயோஜனமோ அதை நிச்சயமாக உனக்கு நான் காண்பிப்பேன். அது மேலே நடந்து 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 சுற்றி 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 நடந்து அங்கே போனால் அந்த மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து ஒரு ராட்சத விளக்கை பற்ற வைக்கிறான். அந்த ராட்சத விளக்கை பற்ற வச்சோன்னா அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பிம்பம் காட்டுகிற கண்ணாடி இருக்கு. அந்த கண்ணாடி வெகு தூரத்துக்கு அந்த வெளிச்சத்தை கொண்டு போகுது. இந்த வெளிச்சத்தினால் என்ன பிரயோஜனம்? திசை தெரியாமல் இருக்கிற கப்பல்களுக்கு இப்ப நீ விளக்காய் மாறிட்ட. கலங்கரை விளக்கு. அது உன்னுடைய ஆத்துமாவை தேவன், அதனால தான் ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் தீங்குகிறாய்? நான் நம்புகிறது கர்த்தரால வரும். என் கர்த்தரை நம்பிடு. ஆத்துமா அழியறதில்லை. அப்ப அந்த ஆத்துமாவை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவா நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 23ஆம் வசனத்துல ஆத்துமாவை குறித்த ஒரு சின்ன விளக்கம். அது இருதயமாய் காட்டப்படுகிறது, ஆனால் அது இருதயம் அல்ல. எல்லா காவலோடும், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஆகாருக்கு ஒரு ஜீவ நீரூற்று புறப்படலை. சிம்சோன் எவ்வளோ பெரிய வல்லமனா இருந்தும் அந்த ஜீவ நீரூற்று இன்னைக்கு இல்லை. ஆனால் என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவனுக்கு ஒரு ஜீவ ஊற்று அவனுடைய இருதயத்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்ணும், வருன்றாரு. உன்னுடைய ஆசீர்வாதம் உனக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடியே உன்னுடைய தேவைகள் என்னதென்று அறிந்து அதையெல்லாம் உனக்குள் வைத்திருக்கிற ஒரு தேவன் நிச்சயமாய் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆத்துமாவை சரியா வச்சுக்கிட்டோம்னா, இந்த ஆத்துமா அறிவோடு சம்பந்தப்பட்டது. இந்த ஆத்துமா இன்டலெக்சுவல் சொல்ற நுண்ணறிவோடு கூட சம்பந்தப்பட்டது. இன்னைக்கு உலகமே நுண்ணறிவை தேடுகிறது. நுண்ணறிவு அப்படின்னு தான் ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போகுது. அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்கிறது இருதயம் அல்ல, ஆத்துமா. ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. அப்ப அறிவோடு கூட இருக்கிற நுண்ணறிவு ரொம்ப ஷார்ப்பா வச்சுட்டீங்கன்னா, உன்னால நம்ப முடியாத அளவுக்கு உன்னால வாழ்ந்து காட்ட முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுங்க? நீ இல்லை. நல்லா கவனிங்க. நீ வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லை. சொல்லுங்க, நீயும் இல்லை, நீ வாழ்கிற வாழ்க்கையும் வாழ்க்கை இல்லை. அப்ப எதுதான் வாழ்க்கை? உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்தாதான் நீ சுகமா இருப்ப. இப்ப எத்தனை பேர் புரியுது? உன் வாழ்க்கை உன்னாலேயே நம்ப முடியாததாய் மாறணும்னா உன் ஆத்துமாவை எல்லா காவலோடும் காத்துக்கொள்ள, அதிலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும்னு எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? வெளியில் இருந்த ஆசீர்வாதம் இல்லை, உள்ள வெளியில் இருக்கிற மனிதனை விட 1000 மடங்கு நான் உள்ள பெரியவன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? புரிஞ்சுக்கணும். வெளியில் இருக்கிற மனிதன் தெரிகிற மனிதனை விட உள்ள இருக்கிற மனிதன் நான் யாரு? 1000 மடங்கு பெரியவன். அதனால்தான் உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். அதனால்தான் ரோமர் 12வது அதிகாரத்தில் 2ஆம் வசனம் வரும்போது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாக்குங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே என்னது? மறுரூபமாக்குங்கள். மறுரூபம் என்பது நம்மளாலேயே நம்மளை பார்த்தா, திரும்பி பார்த்தா நம்மளே ஒரு விசித்திரமா இருப்போம். மிருகமா இருந்தேன், திருடனா இருந்தேன்,
பொய்யனாக இருந்தேன், காம இச்சை உள்ளவனாக இருந்தேன், குடிகாரனாக இருந்தேன், மோசமானவனாக நடந்தேன். அதையே ஏன் சொல்லிட்டு இருக்கிற? சாட்சின்னு சொல்லி வாந்தியை பேசுவாங்க. சாட்சின்னு சொல்லி அவங்க எடுத்த வாந்தியெல்லாம் பேசுவாங்க. இல்லை, உன் சாட்சின்றது வேற. கனியுள்ள ஒரு மரம், கனியுள்ள ஒரு மரம் எந்த ஒரு மனுஷனையும் தேடி போய் எனக்கு கனி இருக்குது, நான் உனக்கு என்ன விலைக்கு கொடுக்குறதுக்கு, நீ வேணா எடுத்துக்கோ, எதுவும் பேசாது. அது எந்த மனுஷனையும் ஃபாலோ பண்ணாது. அது கனியை பார்க்குற மனுஷன் தானா அந்த மரத்துக்கிட்ட வருவான். நீ ஒன்றும் ஒருத்தவனையும் தேடி தேடி அலையணும்னு அவசியம் இல்லை. உனக்குள்ள கனி இருக்குமானால், ஆத்மாவில் கனி இருக்குமானால், அவன் உன்னை தேடி வருவான். சொத்தை வித்துவம் காலில் வைக்கக்கூடிய அளவில் தேவன் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. ஐடியா தாங்க. ஒரு சின்ன வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையினுடைய மாற்றத்தை, உங்கள் ஆத்மாவை என்னன்னு நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா அழகாக கொண்டு போகலாம், அழகாக கொண்டு போகலாம். சில சமயத்தில் நம்ம புரியாமல் வாழ்கிறோம். இந்த ஆத்மா ஒரு பாலம் மாதிரி. இந்த பாலம் எதுக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொன்னால், இது ஒரு ஆன்மீக பகுதியை, நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தேடுது. நீங்கள் நல்லா உட்காந்து பைபிளை ஒரு 1/2 மணி நேரம், அந்த 5 நிமிஷம் பைபிள் படிக்கக்கூடாது. உட்காந்தா 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் என்ன பண்ணணும்? உட்காந்து படிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்கள் ஆத்மாவுக்குள்ளே வர சந்தோஷத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த ஒரு வசனத்தை, தங்க வசனத்தை படிச்சுட்டு போகிறதெல்லாம் ஆவிக்குரிய சந்தோஷத்தை என்ன பண்ணாது? தராது. ஆண்டவர் சிறுமந்தையே பயப்படாத, உனக்கு ராஜ்யத்தை தர தேவன் பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ராஜ்யம் அன்பின் ராஜ்யமா மாறும். ஒரு ராஜ்யத்தில் குறை இல்லாத ஒரு ராஜ்யமா இருக்கும். ஒரு ராஜ்யம் வியாதி இல்லாத ஒரு ராஜ்யமா இருக்கும். ஒரு ராஜ்யம் மற்றவங்க ஒன்றும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு என்ன பண்ணும்? பிரகாசமா இருக்கும். உன் வீடு பிரகாசமா இருக்கும், உன் பிள்ளைகள் பிரகாசமா இருப்பாங்க, உங்க ஊழியம் பிரகாசமா இருக்கும், உங்க வேலை பிரகாசமா இருக்கும். ஏன்னா ஆண்டவர் செய்ய விரும்புவது உன் வீட்டை கட்டல்ல, ஒரு ராஜ்யத்தை கட்டி கொடுக்க. எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றாங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஏன்னா இது ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள போகும்போது நீ வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை. நான் உன்னை நான் திருடன்னு சொல்லலை, உன்னை பொய்யன்னு சொல்லலை, நீ மோசமானவன், அதெல்லாம் நான் சொல்ல வரல. ஆனால் உன்னுடைய குறிக்கோள்னு ஒன்று இருக்குது. உலகத்தில் உண்டாக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய சித்தம் என்னதுன்னு என்ன பண்ணணும்? அறிஞ்சு செயல்பட தேவன் இந்த பூமியில் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. நீ ஏதோ ஒரு கிரிக்கெட் மேட்சை பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு உட்காந்துருக்கிற, ஏதோ ஒரு படத்தை பார்த்து உட்காந்துட்டு, சீரியலை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கிற, அது எல்லாம் உன்னுடைய தேவனுடைய குறிக்கோளை உன்னை கொண்டு போய் சேர்க்கவே சேர்க்காது. ஒரு சிகரெட்டு பிடிச்சுன்னா அது 3 தலைமுறைக்கு அது என்ன பண்ணுது? பாவத்தை கொண்டு போய் சேர்க்குது, வியாதியை கொண்டு போய் சேர்க்குது. ஒரு குடிகாரன் 3-4 தலைமுறைக்கு என்ன பண்ணுறான்? அந்த பாவத்தை கொண்டு போய் சேர்க்கிறான். ஆனால் உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வாழ்க்கையின் மாற்றம் 1000 தலைமுறையை வாழ வைக்கும். உலகத்தில் யாராலும் தர முடியாத ஒரு மகிமையான ஆசீர்வாதம் உன்னுடைய ஆத்மீக வாழ்க்கையில் இருக்கு. நீ நிறைவா இருக்கணும். நல்லதான் திருப்பி திருப்பி கர்த்தர் சொல்றாரு, உன் ஆத்துமா வாழ்கிறது போல. நீ எரிச்சலோடு வாழ்கிற, அதை கூட ஆண்டவருக்கு பிரியம் இல்லை. ஏன் எரிச்சலோடு இருக்கிற? ஏன் உன் தம்பிக்கு நான் செஞ்சது குறித்து ஏன் உனக்கு எரிச்சல் வருது? ஏன் நீயும் நல்லது செய்ய, நன்மை செஞ்சால் உனக்கு மேன்மை இல்லையோ? அப்போ ஆண்டவர் எதை கேட்கிறார்? நீயும் நன்மை செய்ய, உனக்கு மேன்மையை நான் என்ன பண்ணுறேன்? தரேன். அதுதான் ஆத்மாவின் குரல். நீ நன்மை செய்தால், தீமை செய்தால் பாவம் உன் வாசற்படியில் என்ன பண்ணும்? படுத்திருக்கும். அப்ப உன் புலன்கள் சொல்றத, உன் கண் பார்க்கிறத, உன் மனம் சொல்றதெல்லாம் என்ன பண்ணாத, கேட்டிருக்காத. உன் ஆத்துமா அழியாதது ஒன்று இருக்கு. நம்ம நினைக்கிற நினைவுகள் அழியும்,
இன்னைக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதை கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? இதெல்லாம் ஒரு கஷ்டமா, அதுக்கே அன்னைக்கு அவ்வளோ பாடுபடுறேன் அப்படின்னு. இன்னைக்கு கஷ்டப்படும் போது அழுகிற நீ 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுக்காக போய் அழுதுட்டு இருந்தேன், அதுக்காக 10 பேர்கிட்ட போய் கேட்டுட்டு இருந்தேன், அதுக்காக இந்த அக்கா கிட்ட போய் உட்காந்துட்டு இருந்தேன், இந்த சாப்பாட்டுக்காக போய் அங்கே போய் உட்காந்துருந்தேன், இந்த துணிக்காக அவங்களுக்கு போய்கிட்டு இருந்தேன், இந்த ஒரு சின்ன ஆறுதலுக்காக போயிட்டு இருந்தேன், என் வாழ்க்கை எவ்வளோ மகிமையாக இருந்திருக்குன்னு நீ சொல்ல கூடிய அளவில் உன் வாழ்க்கை இன்னையிலிருந்து மாறணும்னா உன் ஆத்துமா சொல்லுகிறத நீ கேட்கணும். இன்னும் சொல்ல போனா உன் ஆவி சொல்லுகிறதை உன் ஆத்துமா என்ன பண்ணணும்? கேட்கணும். ஏன்னா இந்த ஆத்துமாவுக்கு சுதந்திரம் இருக்கு. இந்த ஆத்துமாவினுடைய சுதந்திரம் இச்சிக்கிறதை பெற்றுக்கொள்ளணும்னு நினைக்கும். ஆனா அதே சமயத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையும் வேணும்னு நினைக்கும். உள்ள இருக்கிற ஆவி இல்லை, உன் தாகம் வேற, நீ நினைக்கிறது வேற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நினைவையும் யோசனையும் சிந்தனையும் வேற இருக்கதான் வசனம் இருக்கு. வேறு வேறா பிரிக்கணும். பிரித்து ஆவி அதை நிராகரித்து பழகினா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்ம ஆவிக்குரியவங்களாக மாறும். ரோமர் 7வது அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கிக் கொள்கிறது. என் அவயம் ஒன்றும், நல்லா கவனிங்க, இது சரீரம் இல்லை. கை காலு இதெல்லாம் சரீரம் இல்லை, இது ஜஸ்ட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. ஆனால் இந்த கை சொல்றதையும் காலு போறதையும் என்ன செய்யணுன்றதை சொல்லி இது ரெண்டும் தான் எல்லாத்தையும் என்ன பண்ணுது? கொண்டு போயிட்டு இருக்குது. ஆனால் இந்த பிரமாணத்தை நான் விரும்பல, அது என்னை சிறையாக்கி கொள்ளுது. எவனோ ஒருத்தனை அடிச்சுவிட்டா என்னை கொண்டு போய் 6 மாதம் உள்ள என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். எவ்வளோ ஒருத்தியோடைய கையை பிடிச்சிட்டா 7 வருஷம் உள்ள கொண்டு போய் என்ன பண்ணிடலாம்? போட்டுடலாம். என்னை சிறையாக்குது. இது செய்யலைனாலும் இதை செய்த அந்த நினைவுகள் என்னை சிறையாக்கி கொண்டிருக்கு. என்னைக்கோ நீ செஞ்சது, நீ குடித்தது, நீ செஞ்சது, நீ செஞ்ச பாவம், இதெல்லாம் நினச்சி கையால் பார்த்து செஞ்சது, காலால் செஞ்சது, இதெல்லாம் நினச்சி அதை நீ தப்பாக இல்லை, அதை சந்தோஷமாக நினச்சி உன் மனசுக்குள்ளே வரும்போது உன்னையே நீ சிறையாக்கி கொள்ளுகிற. அநியாயத்தில் சந்தோஷப்படும் போது நான் ஒரு சிறைப்பட்ட மனிதன். நல்ல மனுஷன் வாழ முடியாதாங்க? நிர்பந்தமான மனுஷனா வாழணுமா? நீங்க நிர்பந்தமான மனுஷன் நான். நீ ஏன் பாவ சரித்திரத்தில் போராடிட்டு இருக்கிற? அதை கொஞ்சம் விட்டுட்டு நல்லது செய்யணும்னு நினைச்சு நல்லதை பேசு, நல்லதை நல்லதை யோசி, நல்ல மனுஷனா வாழு. ஆவிக்குரிய மனிதனாய் நீ வாழ்ந்து காட்டுவாய். உன் வளர்ச்சி யாரும் தடுக்கவே முடியாது. இந்த சரீரம் எப்பொழுதும் இது வேணும் அது வேணும்னு கேட்டுட்டு இருக்கும். பசி வந்தா சாப்பிடு. ஆனால் பசிக்குது அப்படின்னு நம்ம பிள்ளைங்க நேராக பர்கர் வாங்குறாங்க. இவ்வளோ பெருசு எப்படி தான் வாங்கி அதுக்கு போகுதுன்னு தெரியல. அதுக்கெல்லாம் பேர் ஜங்க் ஃபுட், ஐஸ்கிரீம். எப்பயோ ஒரு தடவை நீ சாப்பிடலாம். ஆனால் எல்லாம் ஐஸ்கிரீம் என்னது? எல்லாம் அப்படிதான். நல்ல சிக்கன் 65, அது மந்தி சாப்பாடு. எது உன் ஆசையை தூண்டுதோ, கண்ணை தூண்டுதோ, எந்த பட்டு புடவை வாங்குறீங்கன்னு நினைக்கிறியோ அந்த பட்டு புடவையில் 10 புடவை வாங்கிடலாம். தினம் ஒரு புடவை அழகாக கட்டிட்டு வரலாம். ஏன்னா மடித்து வைக்கிற ஒன்றுக்காக எதுக்கு இவ்வளோ காசு செலவு பண்ணணும்? ஆனால் அவ கட்டிட்டு வர ஆவோ. எங்கள் காலத்தில் அடுத்தாத்து அம்புஜத்தை பார்த்தேலா கிறிஸ்தோத்திரம். அப்போ அவன் சொல்லுவான், அந்த காலத்தில் போடுவான், அவன் சம்பளம் பாதி கிம்பளம் பாதி வாங்குற அண்டின்வான். ஒரு நேர்மையான மனுஷன், நேர்மையாய் வாழக்கூடிய ஒன்று இந்த உணர்ச்சியின் அழுத்தத்தில் போவாது. உணர்ச்சி அழுத்தமானது. நல்லா கவனிங்க.
இன்னும் வேணும், இன்னும் சாப்பிடணும், இன்னும் குடிக்கணும், இன்னும் குடிக்கணும். என்னைக்கும் திருப்தி ஆகாது. ஒரு தடவை நீ சாப்பிட்டுட்டு திருப்தி ஆனா நீ நல்ல மனுஷன். 4 இட்லியும் சாப்பிட்டு ஒரு 5 இட்லி சாப்பிடலாம், ஒரு வேளை 50 இட்லி உட்காந்து சாப்பிட்டா நீ திருப்தியே இல்லாத மனுஷன். ஒன்று போதும்னாரு ஏவாள். ஆனா பி வால், சி வால், டி வால், ஈ வால் ஒரு நாள் வாளுக்கு தலையை என்ன பண்ணிடும், வெட்டிடும். இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த மனம் சொல்றதை எல்லாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவி உள்ள செய்யும் போதும் நிறுத்து. நீ ஒரு ராங்கா என்ன பண்ற போற. ஒரு போண்டா சாப்பிட்டதோட போதும், ஒரு பூரியா சாப்பிட்டதோட போதும், 4 பூரியா எவனோ ஒருத்தன் கொடுக்குறான்னு பண்ற. இன்னைக்கு 4 கல்யாணத்துக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு போய் பரல்ற. இன்னைக்கு வேலைக்கும் போகல. ஆவி சொல்றத கேட்கணும். ஆவி ஞானமா சாப்பிடு, உன் வாழ்க்கைக்கு போதுமான சாப்பிடு. ஏன்னா நீ தேவனுடைய சரீரம், தேவனுடைய ஆலயம் சொல்லுகிற சரீரம். இந்த உடல் ஒரு கார் மாதிரி. இந்த உடலையும் ஆவியும் ஆத்துமாவையும் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உடல் ஒரு கார் மாதிரி. அதில் ஒரு ஜிபிஎஸ் கருவி பொருத்தப்பட்டிருக்கு. எங்கே போகணும், நீங்கள் போக வேண்டிய லக்கு, டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு சொல்கிறத நீங்கள் போட்டிங்கன்னா, நீங்கள் நினைவோடு போட்டிங்கன்னா, அது உங்களை நடத்துறதுக்கு அது ஆவிக்குரிய வாழ்க்கையை காட்டுது. ஆனால் ஆத்துமா தான் டிரைவராக உட்காந்துருக்கு. ஆத்துமா தான் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, டிரைவராக உட்காந்துருக்கு. கண் போன போக்கில் கார் போய் விடக்கூடாது. 4 பேர் ஆக்சிடென்ட் ஆகிடும். ஒன்னையும் வாங்கி கொண்டு போய் என்ன பண்ணுவாங்க, சக்கையாக உதச்சி வாங்கிட்டு போய் எங்கே போயிருப்ப, ஹாஸ்பிட்டலில் இருப்ப. ஆவி ஆத்துமா சரீரம் புரியுதா புரியல உங்களுக்கு? சரீரம் ஒரு காரு மாதிரி. அதையும் நீ சரியாக என்ன பண்ணணும், வச்சுக்கணும். ஜிபிஎஸ் போட்டால் நல்ல நேவிகேட்டர் போட்டு அழகாக போகலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கணும், எங்கே போகிறேன்னு உனக்கு நல்லா தெரியணும். எங்கேயாவது போ. இல்லை, காலையில் கேட்டு இப்போ மனைவி கேட்பா, கேட்டோடனே நான் எங்கே போகிறேன் உனக்கு என்ன சொல்லாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருத்தவங்க உங்களை ரொம்ப மோசமாக திட்டாங்க, உடனே சரீரம் சொல்லும் அவனை விடாத. இன்னைக்கு கையை காலை வாங்கிடணும். உள்ள இருக்கிற ஆத்மா சொல்லும், ஆமா அவன் எப்படி என்ன திட்டுவா, அவன் எப்படி இந்த மாதிரி பேசுவான், நன்றி இல்லாத அவன், அப்படி இப்படின்னு உள்ள பேசிட்டே இருக்கும். உள்ள ஆவி சொல்லும், அவர் உன்னை மன்னித்தது போல நீ அவனை என்ன பண்ண, மன்னின். எந்த சத்தத்தை கேட்க போறீங்க? அதுதான் உங்க வாழ்க்கையில எதெல்லாம் நிர்மூலமானிச்சோ அதை திருப்பி கட்டுவது. இந்த உலகம் வெறுமையா போனதுக்கு காரணம் ஒழுங்கின்மை. அது என்னது? ஒழுங்கின்மை. அந்த ஒழுங்கின்மை தான் ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிச்சிங்கன்னா நல்லா கவனிங்க. ஆத்துமா மாத்திரம் இல்லை, அந்த ஆத்துமாவோடு கூட இணைந்து ஒரு கேரக்டர் வரணும், ஒழுங்கு வரணும். நீல கவனிங்க, ஒழுங்கின்மை வரும்போது வெறுமையும் சேர்ந்து வருது, பேரா தான் வருது. வெறும் ஆத்துமா மாத்திரமல்ல, உங்களுடைய கேரக்டர். அந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இடத்துல ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல அசைவாடினார். அப்ப ஆவியானவர் என் வாழ்க்கையில அசைவாடணும்னா நான் ஒரு ஒழுங்குள்ள மனுஷனா மாறணும். அது என்ன மழை பெஞ்சாலும், யார் அழைப்பு இருந்தாலும், எனக்கு எத்தனை கல்யாணம் இருந்தாலும், தலை போகிற வேலையா இருந்தாலும், ஆவியானவர் எங்க இருள் வந்ததோ அங்க அசைவாடுறார். உன் வாழ்க்கையில இருள் வர்றதுக்கு முன்னாடி ஆவியானவர் சொல்றார், இல்லப்பா நீ சபையை விட்டுட்டு போயிட்டு இருக்கிற, சபை கூடி வருதலை விட்டு விடாம இருன்றார். அதை நம்ம அதை கேட்கறதில்ல. சங்கீதம் 51:10 என்ன சொல்றான் தாவீதுனா, நான் தப்பா போயிட்டேன்,
எல்லாரும் யுத்தத்துக்கு போன வேலையில் நான் என்ன பண்ணிட்டேன், தப்பாக போயிட்டேன், பச்சபேல்கிட்ட பாவம் பண்ணிட்டேன். ஆனால் கர்த்தருடைய சமூகத்தில் நான் திரும்பியும் ஒரு ஒழுங்குக்குள்ளே வரணும். நான் ஒரு கேரக்டர், யூ ஆர் எ கேரக்டர், நீங்கள் ஒழுங்குள்ளவர். அந்த ஒழுங்கை நீங்கள் மாறாமல் இருந்தால் நீங்கள் ஒரு கேரக்டர். நீங்கள் சினிமாவில் அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, இந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு அப்படின்னா என்னன்னா, அதுக்கு எழுதப்பட்டதை அப்படி நடிச்சிச்சு. நீ நடிக்கல, நீ வாழ்ற. நீ ஒரு கேரக்டருக்குள்ள வரணும், நல்ல குணசாலியா மாறணும். அப்ப நல்ல குணசாலியா வரும்போது எப்படி வரணும்? தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். அப்ப என்னில அப்படின்னு சொல்லும்போது சரீரம். சுத்த இருதயம் என்பது ஆத்துமா, என்னை சிருஷ்டியும். நிலைவரமான ஆவிய, நேரத்துக்கு நேரம் மாறுற அந்த புத்தி இருக்கக்கூடாது. யாரோ சொன்னதை கேட்டு நடக்கிற ஒரு புத்தி இருக்கக்கூடாது. உனக்கு சுய புத்தி இருக்கு, உனக்கு வசனத்துல புத்தி இருக்கு, ஆவியானவர்கிட்ட புத்தி இருக்கு. அந்த புத்தியின்படி நீ நடக்கணும். ஒன்ன உள்ள வச்சு இன்னொன்னு வெளியே பேசுற ஒரு ஆவிக்குரியவன் கிடையாது. வேறுபாடான ஒரு மனுஷனா மாற முடியாது. ஏன் இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்றோம்? அவர் நேற்றும் இன்றும் என்றைக்கும் அவர் யாராவது மாறாதவர். அல்லேலூயா. இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்றோம்ல, ஒன்றும் தனியாக கேரக்டர்ன்றாங்கல்ல, அதுக்கு அந்த ஒழுக்கத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், முதல்ல பரலோக ராஜ்யத்தில் எது செல்லுபடி ஆகும்னா நம்முடைய கேரக்டர். நம்ம செஞ்ச அற்புதங்கள் அடையாளங்கள் இல்லை, நான் ஜெபிச்சு அது நடந்தது இது நடந்தது இல்லை. பரலோக ராஜ்யத்துக்கு நீங்க போகணும். உங்க வாழ்க்கையில தேவனுடைய ராஜ்யம் செயல்படணும். உங்க வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கணும். அப்படின்னா அதுக்கு ஏற்ற கேரக்டர் இருந்தா தான் அந்த ராஜ்யம் உங்களுக்குள்ள என்ன பண்ணும், இருக்கும். அந்த ஒழுங்குக்குள்ள இருந்தா தான் என்ன பண்ணுவோம், இருக்கும். அல்லேலூயா. ஒரு நாளைக்கு பைபிள் படிப்பேன், இன்னொரு நாளைக்கு பைபிள் படிக்க மாட்டேன். ஒரு நாளைக்கு ஜெபிப்பேன், 10 நாள் கழிச்சு தான் அடுத்தது ஜெபிப்பேன். நீ ஒழுங்கில்லாதவன், ஒழுங்கில்லாதவன். கேரக்டர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாது. ஏன் கும்பிடுறோம்? மாறாதவன். அந்த கேரக்டருக்கு அந்த அந்த லட்டின் வேர்டுக்கு, அதனுடைய மெயின் வேர்டுக்கு உள்ளே போனால் அதுக்கு என்னன்னா ஸ்டாச்சு. ஸ்டாச்சுனா சின்ன வயசில் நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கும்போது எதையாவது ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னால், இந்த அண்ணா சிலை ரவுண்டானா இருக்குல்ல, அதுலேருந்து இப்படி போ, அப்படிலேருந்து இப்படி போ. ஏன்னா எங்களுக்கு சின்ன வயசில் அண்ணா சிலை மாறாத சிலை எங்கே இருக்குது? பாண்டிச்சேரியில். ஆனால் என்ன மழை பெஞ்சாலும் சொல்லுங்க, என்ன மழை பெஞ்சாலும், என்ன இடி இடித்தாலும், என்ன குளிர் இருந்தாலும் அங்கே இருக்கிற அந்த ஸ்டாச்சு என்ன பண்ணாது, மாறாது, அங்கே தான் இருக்கும். உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். சொல்லுங்க, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். ஏன் அப்படின்னு சொன்னா, ஏன் அப்படின்னு சொன்னா அவர் ஒருவர். உலகத்தில் மாறாது என்ன தெரியுமா? 1 2 3. ஆனால் 1 எங்கேயும் உலகத்தில் 1 தான், 0 0 தான், 2 2 தான், 3 3 தான். அது மாறல. அந்த எண்ணி என்ன பண்ணல, மாறல, அது அப்படியே இருக்கு. ஒரு ஸ்டாச்சு மாறல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சாட்சி நான் தான் சொல்லுவேன். என்னை 37 வருஷமா அந்த காரைக்காலில் பார்க்குறேன். என்னை 45 வருஷமா பார்த்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. நான் என்ன உறுதிய விசுவாசத்தில் எடுத்தனோ அந்த விசுவாசத்தில் இன்னைய வரைக்கும் மாறாததுனால தான் நான் போதகராக இருக்கிறேன். உபதேசத்தில் கூட நான் என்னைக்குமே என்ன பண்ணல,
வாழ்க்கையில் ஏற்றத்தால் வந்திருக்கலாம், சில இடங்களில் எனக்கு போராட்டங்கள் ஏராளம் வந்திருக்கலாம். ஆனால் உபதேசத்தில் ஒரு நாள் என்ன பண்ணுறதில்ல, காம்ப்ரமைஸ் பண்ணதே கிடையாது. ஒரு மனுஷன் வார்த்தை தவறாமல் இருந்தால் அவன் தான் மனுஷன். ஒரு ஊழியக்காரன் வாழ்க்கை தவறாமல் இருந்தால் தான் அவன் ஊழியக்காரன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றாங்க? வார்த்தை தவறுந்தானா அவன் மனுஷனே கிடையாது. ஏன் கல்யாணத்தில் வார்த்தை பாடுன்னு சொல்றோம்? அந்த அக்ரிமெண்ட் ஒரு நாள் நீ மாற முடியாது. ஒன்று கொடுத்துட்டேனா ஏன் கர்த்தரை வார்த்தைன்னு சொல்றோம்? அவருடைய வார்த்தையை எந்த அளவுக்கு வச்சிருக்கிறான்னா, நம்ம பார்க்குற காஸ்மோஸ், இந்த உலகம் எல்லாமே அவர் சொல்றாரு, ஒரு வார்த்தை மாறினா இதெல்லாத்தையுமே அழிச்சிடுவேன். என் வார்த்தை ஒன்றும் ராங்கா ஆகுற மாதிரி இருக்குமானா வானம் பூமியெல்லாம் என்ன பண்ணிடும், ஒழிஞ்சிடும்ன்றார். கேரக்டருங்க. அவர் ஒருவர்னா ஒருவர், காலையில் ஒருவர், மாலையில் ஒருவர், ராத்திரியில் ஒருவர்லாம் கிடையாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி கிடையாது, ஆளுக்கு தகுந்த மாதிரி கிடையாது, ஜாதிக்கு தகுந்த மாதிரி கிடையாது, சர்ச்சுக்கு தகுந்த மாதிரி கிடையாது. இந்த சர்ச்சில் இருக்கிற ஆளு தான் வெளியிலையும் அதே ஆளு தான், நீ வீட்லையும் அதே ஆளு தான். பார்ட் டைம் கிறிஸ்தவன் கிடையாது, 24 hours கிறிஸ்தவன். உன் மகளுக்கு ஒன்று சொல்லுவ, உன் மருமகளுக்கு இன்னொன்று சொல்லுவ, நீ கிறிஸ்தவன் கிடையாது. ஆளுக்கு தகுந்த மாதிரி பேசுற ஆளு கிறிஸ்தவன் கிடையாது. கேரக்டர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை கொண்டு போய் ஒரு மனுஷன் எவ்வளவு தூரம் பணிவு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இயேசு போய் எவ்வளோ தாண்டவராக இருந்தாலும் அவர் கால்களை கழுவும் போது வேதம் சொல்லுது, தேவன் அவரை எல்லா நாமத்துக்கு மேல என்ன பண்ணாரு, உயர்த்தினார். கேரக்டர். நீ அந்த கேரக்டர்ல வந்துட்டீன்னா, நான் கேரக்டர் பேசுறது புரியுதா? நீ ஒரு நன்னெறிக்குள்ள வந்துட்டீன்னா, நீ அந்த ஒழுங்குக்குள்ள வந்துட்டீன்னா உன் உயர்வை தடுக்க யாராலும். எத்தனை பேர் புரியுது? அல்லேலூயா. அது அடிப்படை. எப்படி வேணாலும் என் இளைஞன் நான் இஷ்டப்படி வாழலாம், அப்புறமேல எல்லாத்தையும் செய்யலாம். சாகும்போது என்ன பண்றேன், எதையோ சொல்லிட்டு செத்துடுறேன். இல்லை, இவ்வளோ பெரிய பொல்லாங்குக்கு நான் உடன்படுவது எப்படி? தேவனுக்கு முன்பாக நான் உடன்படுவது எப்படி? எல்லா சிறைகளும் எல்லா போராட்டங்களும் கொஞ்ச காலம்தான். உண்மைக்கு நேர்மைக்கு எப்பொழுதுமே காலம் இல்லைன்னு உலகம் சொல்லுவாங்க. இல்லை, அது கொஞ்ச காலம்தான். ஏன் அந்த கொஞ்ச காலம்? உனக்காக ஒரு சிங்காசனத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் அந்த நாளில் சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை. ஆனால் இந்த பஞ்சம் தீர்றதுக்கு தானியம் யோசேப்ட்ட மட்டும்தான் இருந்துச்சு. என்ன செஞ்சுட்டான்? இந்த மாதிரி புல்பீட்டு வச்சு பேசிட்டு இருந்தானா? சிறைச்சாலையில் இருந்தாங்க, அம்மா அப்பா இல்லை, யாருமே இல்லை, காசு இல்லை. அப்போ மேலே பழி, அவன் மேலே சொன்ன பழி, அவ்வளோ பழி. இன்னைக்கு உள்ளே கொண்டு போய் என்ன பண்ணியிருப்பாங்க, போட்டாங்களா? அது அன்னைக்கே என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பொண்ணு வேஷம் பாரி அவள் போட்ட வேஷத்துக்கு கொண்டு போய் 13 வருஷம் உள்ளே வச்சுட்டாங்க. 17 வயசு அவன் போய் 30 வயசு வரைக்கும் உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆனால் அது நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு உனக்கு அவமானம் இருக்கலாம், உனக்கு நிந்தை இருக்கலாம், உனக்கு போராட்டம் இருக்கலாம், உன் அவமானம் இருக்கலாம், நிந்தை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம். ஆனால் உன்னுடைய கேரக்டர் உன்னை உயர்த்தும். நீ உண்மையுள்ளவனாக இருந்தா, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தா, நீ அநேகத்தில் தான் அதிகாரியாக இருப்ப. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நீ அதிகாரி ஆகணும்னு போராடாத. நான் அந்த சீட்டுக்கு வரணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. எனக்கு ஒரு பெரிய இது வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. நான் அவர்கிட்ட சொன்னேன், இல்லை நான் அது விரும்பலை. எனக்கு வரணும்னா அது யாராலும் தடுக்க, அதுக்கு தகுதி உள்ளவனா நான் மாறணும், அதுக்கு தகுதி உள்ளவனா மாறணும். தேவ ஜனமே,
உத்தமன் அப்படின்னு ஒரு வார்த்தை பெறணும்னா நீ முழுமையான மனிதன் என்று அர்த்தம். வார்த்தையில் செயலில் எல்லாத்திலும் உண்மையுள்ளவன், அவன் தான் உத்தமன். இன்னைக்கு ஒன்று சொல்லி நாளைக்கு ஒன்று சொல்றான்னா அவன் டிசீவர், பொய்யன். உங்க வார்த்தையில் வாழ்க்கையில் உண்மையா இருந்தீங்கன்னா, ஏன் கர்த்தரை நம்ம வணங்குறோம் அப்படின்னா, அவர் பரிசுத்தர். எப்ப பரிசுத்தர்? அவர் பரிசுத்தர். எப்ப பரிசுத்தர்? அவர் பரிசுத்தர். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா. சகல முழங்காலும் முடங்குகிற ஒரு நாமம், சகல வாயும் மகிமைப்படுத்துகிற ஒரு நாமம், பாதாளமும் வேதாளமும் பயந்து நடுங்குகிற ஒரு நாமம். என்ன செஞ்சிட்டாரு? அவர் 33 வயசு வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்த போதும் பரிசுத்தமாக தான் வாழ்ந்தார். எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? பட்டம் இல்லை, பதவி இல்லை, காசு இல்லை, தலை சாய்க்க இடம் இல்லை. நீ இன்னைக்கு பரிசுத்தமாக இருந்தா உன் தலையை உயர்த்துகிற கர்த்தர் உன்னை நிச்சயமா உயர்த்தி தான் வைப்பார். மத்தேயு 5:16 சொல்லுது, இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுள். இயேசுன்னு சொல்றோம், கிறிஸ்தவன்னு சொல்லிக்கிறோம், நான் அவருடைய பிள்ளைன்னு சொல்லிக்கிறோம், நான் இந்த ஆல் டு ஜீசஸ்ன்னு சொல்லிக்கிறோம், நமக்கு நிறைய மேன்மையை சொல்றோம். இவ்வளவு இருந்தும் ஏன் ராஜ்யம் இல்லை? ஏன் ஒரு ராஜா வீட்டு பிள்ளையா நீ வளரல? ஏன் உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இல்லை? தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, அது பலத்தில் இருக்கு. உன் ஆத்துமாவில் வாழ்கிறபடி தான் நீ வாழ்ந்து சுகமா இருக்க முடியும். நீ உன் கேரக்டரை சரியா அமைச்சுக்கிட்டா தான் நீ தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ முடியும். நீ யாரா இருந்தாலும் எங்க இருந்தாலும் நீ ராஜா வீட்டு பிள்ளை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நான் ஆத்துமாவில் வாழ விரும்புகிறேன், நான் நற்குணசாலியா வாழ விரும்புகிறேன். கேரக்டர் ஒரு பேர் நற்குணசாலி, ஒரு உத்தமன். நான் உத்தமனா வாழ விரும்புகிறேன். உத்தமனுக்கு கர்த்தர் துணை.